ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர் பிரமிக்க வச்சது என்னன்னா, எல்லாரும் அமைச்சர்களும் பதவி ஏற்கிறப்போ ஒரு ஃபார்மட்ல வந்து பேசிடுவாங்க. இவரு டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்மட்ல ரொம்ப நல்லா பேசுனது பெரிய ஆச்சரியமா ஒண்ணு இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியாம, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சது இருக்குல்ல சார், அது அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. நானும் வறுமையை பார்த்திருக்கேன். உண்மையிலே வறுமையை பார்த்திருக்காரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பத்தி இல்லை, வறுமையை பார்த்தவர்கள் தான் அந்த பதவிக்கு வரணும். அப்போ தான் அவங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறத புரிஞ்சுக்க முடியும். அது அது இந்த வகையில் அவர் சொன்னதை வந்து இந்த மக்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் நல்லது செய்வேன்னு சொன்னீங்கன்னா கூட பெருசாக அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன், அது உனக்கு வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நெருங்கி பக்கத்தில் வருவார். ஸோ அதைத்தான் விஜய் பண்ணியிருக்காரு. உள்ளபடி கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அது. அவர் வந்து சொந்த படம் எடுத்து அந்த படம் ஓடாமல் போய் வீடை வந்து வீடெல்லாம் போய் அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு போகணுங்கிற முடிவு இல்லாமல் அவங்க எடுத்து அவங்களும் ஸ்ட்ரகிள் அனுபவித்தவங்க தான். அப்போ அவர் சின்ன பையனாக இருந்திருக்கிறாரு. வீட்டில் கஷ்டத்தை பற்றி பேசும்பொழுது அவரும் அதில் காதில் வாங்கியிருப்பார்ல. ஸோ அதனால் அவருக்கு அது எல்லாமே தெரியும். ஸோ அதை இங்கே வந்து சொல்கிறார். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தா அவர் வாங்குகிற சம்பளம், அவர் வாழ்கிற வாழ்க்கை அதெல்லாமே பார்க்கும்பொழுது இவர் வந்து ஏழைகள் கஷ்டத்தை எப்படி புரிஞ்சு பாருங்கிற எண்ணம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும். அதை மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதனால தான் அங்கேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் அவர் பேசுனதெல்லாம் பட்டாசு, வெட்டி பட்டாசு. அதாவது விஜய் இது வரைக்கும் இத்தனை முறை மேடையில் பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஸ்பீச் எதுன்னா அந்த கடைசி நாள் அவர் பேசுனது பிரச்சாரத்தில். அதை விட அல்டிமேட் எதுன்னா அதுதான். அவர் வாழ்நாளில் ரொம்ப சிறப்பாக பேசுனது இந்த ஸ்பீச் தான் கூட நான் சொல்லுவேன்.